நமசிவாய. திருச்சிற்றம்பலம். என் பேர் ரவிச்சந்திரன், இவர் சக்கரவர்த்தி, இவரெல்லாம் நண்பர்கள். இது ஸ்ரீவாஞ்சியம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலந்தாலுக்கா உள்ள ஸ்ரீவாஞ்சியம் எனும் ஒரு பெரிய கிராமத்தில் குப்த கங்கைக்கு அருகில் ஸ்ரீ மங்களாம்பியுடன் ஸ்ரீவாஞ்சிநாதராக இந்த ஆலயம் ரொம்ப பழங்காலத்திலிருந்து காசிக்கு மேலும் காசிக்கு விசமான ஈக்குவலான இந்த ஆலயமானது ஸ்ரீ மங்களாம்பியுடன் வாஞ்சிநாதராக இந்த ஆலயம் அவதரிக்கிறது. முக்கியமான குறிப்பு என்னவென்றால், இந்தியாவிலே தமிழகத்தில் யமதர்மனுக்கும் சித்ராகுப்தருக்கும் உரிய கோவில் இந்த ஒரு ஊரில் தான் இருக்குது. காஞ்சிபுரத்தில் வெறும் சித்ராகுப்தருக்கு மட்டும்தான் கோவில் இருக்குது. ஆனால் யமதர்மராஜனுக்கும் காஞ்சிபுரத்தில் சித்ராகுப்தருக்கும் உள்ள கோவில் இந்த ஸ்ரீவாஞ்சியம் தான். நீங்கள் உள்ளே மங்களாம்பியுடனே ஸ்ரீவாஞ்சிநாதர் தரிசிக்க போகும்போது யமதர்மராஜரையும் சித்ராகுப்தரையும் தரிசித்த பிறகு தான் நீங்கள் உள்ளே போக வேண்டும். ஏனென்றால் யமதர்மராஜன் செய்த பாவத்தினால் இங்கே உள்ள ஆலயத்தில் உள்ள தேரானது யமதர்மனை சிவபெருமானை தூக்கிய தலமாக இருக்கிறது. அடுத்ததாக மகாலட்சுமியை கோபித்து கொண்டு வந்ததனால் இந்த இடம் ஸ்ரீ மங்களாம்பிகையை அவதரித்து தவம் செய்து இந்த இறைவனை தரிசித்தனால் மீண்டும் அவருக்கு அந்த சக்தி கிடைத்தது. ராகு கேது இரண்டும் ஒன்றாக ஸ்ரீவாஞ்சி, இது காளகஸ்தி, திருப்பாம்பரம், திருநாகேஸ்வரம், கீழப்பெரும்பலம் போன்ற ஸ்தலங்கள் இருந்தாலும் முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்ரீவாஞ்சி ஸ்தலமே. இங்கு காளகஸ்தி, இங்கே ராகும் கேதும் ஏகதுவாக இருக்கிறார். இங்கு உள்ள ஆலயத்தின் தல விருட்சம் சந்தன மரம். இது தல தீர்த்தம் குப்தகங்கை என்பது கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றிலும் இங்கு தீர்த்தவாரி நடைபெறும். 5வது தீர்த்தவாரி நடைபெறும் போது இங்கு பாவ விமோசனம் தீர்க்கப்படும். அடுத்ததாக முக்தி ஸ்தலம். இப்போ குறைஞ்ச 60 கல்யாணமானால் திருக்கடையூர் போவாங்க. ஆனால் 70, 80, 90, 100 எல்லாம் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் தான் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா, ஏன் செய்கிறாங்கன்னா, இந்த இடத்துல முன்னோர்களுக்கு மோட்ச தீபம் பெற்றதுக்கு ஒரு ஐதீகம் உண்டு. ஏன் ஐதீகம் உண்டுன்னா, முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடையாத இருக்கிறனால அந்த சாந்திக்கு ஏற்ற மாரிக்கு இந்த கோபுரத்து மேலே மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. அதனால் 70, 80, 90, 100 இந்த ஆயுட்காலத்தில் இருக்கும்போது இந்த ஹோமம் பண்ணுவாங்க. அதேமாதிரி ஆயுட் ஹோமம் பண்ணுவாங்க. பாவ நிபோ சவர்த்திகம். காசிக்கு மேலும் ஈக்குவலான ஈசம் ஜாஸ்தியான உள்ள ஸ்தலமானது ஸ்ரீவாஞ்சியம். ஸ்ரீ என்பது மகாலட்சுமி, வாஞ்சியம் என்பது வாஞ்சிநாத சுவாமி. இந்த கஷேத்திரத்தில் நீங்கள் ஒரு முறை நீங்கள் வணங்கி வந்தால் 1000 பலன்கள் என்ற சமம் உங்களுக்கு. அதனால் இந்த ஆலயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலந்தாலுக்காவில் அமைந்துள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற பல நூறு ஆயிரம் ஆண்டுகள் தவமான ஸ்தலம், அருமையான ஸ்தலம். உங்கள் பாவ விமோசனம் தீர்ப்பதற்கு இந்த ஸ்தலமானது முக்கியமான ஸ்தலமாக இருக்கிறது. இங்குள்ள ஸ்தலங்களில் திருவிழிமேலை, கூத்தனூர் சரஸ்வதி கோவில் என்ற முக்கியமான ஸ்தலங்கள் திருவாரூர் சுற்றி அடங்கியுள்ள மாவட்டத்தில் அடங்கியுள்ள ஸ்தலங்களாகும். இருந்தாலும் நான் எனக்கு பிறந்த ஊர் அதம்பாவூர் பக்கத்தில் சிறு கிராமம். ஆனால் நான் சென்னையில் வசிக்கின்றேன். ஆனால் மாதம் ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த இறைவனையும் தரிசித்து சென்றால் எனக்கு ஆத்ம பலன் கிடைக்கிறது, யோக பலன் கிடைக்கிறது, சாந்தி பலன் கிடைக்கிறது. எங்களுக்கு அருமையான ஒரு அற்புதத்தை தந்த இந்த டிவி தொலைக்காட்சிக்கும் இவர்களுக்கும் எங்கள் பரிபூர்ணமான நன்றி. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம், சிவார்ப்பணம், சிவசக்தியே சமர்ப்பணம். ஸ்ரீராம்.